ஆசியாலேயே முதலா சிம்போனி நடத்தின பெருமை வந்து அவர தான் சேரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்போனி நடத்தணும் அப்படின்றது அவருக்கு எந்த ஒரு விஷயம் உந்துதலா இருந்துச்சு சார்? இல்ல அவரு சிம்போனி வந்து தனியா நடத்துனாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் படங்கள்லயே நெறைய இடங்கள்ல இந்த சிம்போனிய பத்தின அங்கங்க அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதை வந்து ஒரு பெரிய ஷோவா பண்ணணும்னு நெனைக்கிறாரு. இந்தியாவுல நம்ம தான் முதல்ல பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அப்ப அது வந்து என்னன்னா, ஃபுல்லா ரொம்ப நாளா இதுக்கு முன்னாடி ஒரு சிம்போனி ட்ரை பண்ணாரு. அப்புறம் கரெக்டான டைமிங் அமையாம விட்டாரு. இப்ப பண்ணியிருக்கிறது வந்து இந்தியாவுல நம்ம ஒரு தனித்துவமான ஒரு நபரா தெரியணும். சிம்போனி இந்தியாவுல பண்ண ஒரே நபர் நான் தான். அப்படின்னு அத வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக பண்ண விஷயம் தான். அது உண்மையிலே பெரிய விஷயம். அது வந்து உலக இசை மேதைகள் பீத்தவான், மொசார்ட் மாரியான ஆட்கள் எழுதின ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் ஒரு வேட்டி கட்டிய தமிழர் உலக அரங்கில போய் இன்னைக்கு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய மேஜிக் தான், பெரிய விஷயம் தான், பெரிய சாதனை தான். அந்த மாரியான ஆட்கள அறிமுகப்படுத்தினதே இவர் தான். பட் ஆனா நெறைய பேர் அவர் வந்து அங்கருந்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காப்பி அடிச்சிட்டாருன்னு நெறைய பேர் மேல வந்து காப்பி ரைட்ஸ் அவர் போட்டிருக்காரு. அவரே காப்பி அடிச்சிட்டாருன்னு நெறைய பேர் சொல்றாங்களே சார். இல்ல முதல்ல மொசார்ட்டோட இசையும், பீத்தவான் இசையும் இங்க யாராவது கேட்டுருக்காங்களா? அப்புறம் எப்படி காப்பி அடிச்சாங்கன்னு சொல்ல முடியும்? அவர் மேல தனிப்பட்ட ஏதாவது அவர் வெறுப்புகள்னால சொல்றத ஒழிய, முதல்ல அங்க என்ன நடந்ததுக்குன்னே பல பேருக்கு புரியாது. அவருடைய எஸ்ஸே ஒத்துக்கிட்டு தானே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க.